வணக்கம் அன்பு சிஷ்யர்களே. உங்களுக்காக இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது என்ன என்றால், புதையல் எடுக்கும் பொழுது, புதையலை பார்க்கும் பொழுது அங்கே எல்லைக்காலின்ற ஒரு தேவதைகள் கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, அவங்கள நீங்கள் செய்யாமல் நீங்கள் டைரெக்டாக போய் வேலை செஞ்சால் என்ன நிகழ்வுகள் நடக்கும், என்ன தடைகள் ஏற்படும், என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்பதை நம்ம இப்போ கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். எல்லைக்காளி, ஊர் பிடாரி, எல்லை தேவதை, பிரத்யேகமாக ஒவ்வொரு ஊர்லேயும் எல்லைக்காளி கண்டிப்பாக இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த எல்லையிலிருந்து பக்கத்து ஊரில் 4 ஊரில் பாதுகாக்கிற மாதிரி, 7 ஊரை பாதுகாக்கிற மாதிரி ஒரு எல்லை தெய்வம் கம்பல்சரி எல்லாத்துக்கும் உண்டு. இது ஆண் தெய்வமாகவும் இருக்கலாம், பெண் தெய்வமாகவும் இருக்கலாம். எப்படி சொல்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, எல்லைக்காளி இருப்பாங்க, அவங்களுக்கு பாதுகாவலர்களாக ஆண் எல்லை காவலர்கள் இருப்பாங்க. புரியுதுங்களா? அம்மாவுடைய, அதாவது நம்ம ஒரு விஷயம், ஒரு வேட்டையாடணும், எதனா செய்யணும்னா அவங்களுக்கு சில பணி செய்ய ஆட்கள் இருப்பாங்க. அவங்க தான் முன்னாடி போய் எல்லா வேலையும் செய்வாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு காவலுக்காக ஆண் தேவதைகளும் அங்கே இருப்பாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் முனீஸ்வரனை எடுத்துக்கலாம், கருப்புசாமி எடுத்துக்கலாம், மாடசாமி எடுத்துக்கலாம், காத்தவராயனை எடுத்துக்கலாம், மதுரை வீரனை எடுத்துக்கலாம். ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லைக்காளியோட சகோதரர்களாக பார்க்கப்பட்டு அவங்களுக்கு பாதுகாப்புக்காக அங்கே வைக்கிறாங்க. சரிங்களா? சரி, இப்போ எல்லைக்காளி ஒரு இடத்துல போயிட்டு நீங்கள் ஒரு இடத்த ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. எல்லைக்காளியை அவங்கள கூப்பிடாமல் நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க. அப்படி இருக்கும்போது என்ன நிகழ்வுகள் நடக்கும்? முதல்ல அவங்க உங்களுடைய வேலையை எப்படி நிறுத்தணும்னு பார்ப்பாங்க. எப்படிலாம் நீங்கள் வேலை செய்கிறீங்களோ அங்கெல்லாம் நின்று பார்ப்பாங்க, என்னென்ன பண்ணுறீங்கன்ட்டு எல்லாம் பார்ப்பாங்க. முதல்ல அவங்களுக்கான மரியாதையை நீங்கள் செய்யணும். ஒரு ஊரில் ஒரு எல்லை தேவதை இருக்குன்னா, ஒரு நல்லது ஒரு கெட்டது எல்லாத்துக்கும் அவங்க தான் பொறுப்பாகுவாங்க. சரிங்களா? அவங்கள மீறி எந்த சக்தியும் உள்ளே வராது. சரியா? இப்போ கேரளாவிலேருந்து ஒரு மாந்திரிகர் தமிழ்நாட்டில் ஒரு வேலை செய்ய வராரு அப்படின்னா, அந்த எல்லா தேவதையை அவர் வணங்கிட்டு தான் வரணும். அப்படி வணங்கலைன்னா அவர் செய்கிற வேலை அங்கே பலிதம் ஆகாது. அப்போ என்ன பண்ணுவாங்க? முதல்ல எல்லை தேவதை, அப்பா யாருப்பா நீ, உன்னுடைய குலதெய்வம் யார், கூப்பிடு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சில மந்திர பிரயோகங்கள், அவங்கள வணங்கி விட்டு சில வேலைகளை ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிக்கலைன்னா அவங்க அதுக்கான இடையூறுகள் ஏற்படுத்துவாங்க. அந்த இடையூறுகள் எப்படி இருக்கும்? ஒரு குடும்பத்தில் 4 பேர் 5 பேர் சம்மந்தப்பட்ட ஒரு பூமியில், அதில் ஒருத்தர் மட்டுமே சம்மந்தப்பட்டு நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நான் செய்கிறேன், என்னை நம்பி நீங்கள் செய்யுங்க, மற்றவங்க யாரும் வரமாட்டாங்கன்னுவாங்க. ஆனால் நீங்கள் வேலை ஆரம்பிக்கும் போது அவங்க எல்லாம் நிற்பாங்க. எப்படி நிற்பாங்க? இதுதான் அங்கே எல்லைக்காளியோடைய சூட்சமமாக வேலை செய்கிறது. அங்கே ஒருத்தன் வேலை செய்கிறான், யார் மூலயமா ஏதாவது ஒரு சின்ன ஒரு தகவல் கொடுத்து அவங்க வர வைக்கிற வேலையை அவங்க மாய ரூபத்துலேருந்து மாய வேலைகளை பண்ணுவாங்க. மாயக்காரங்க தான் அவங்க எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அதனால் முதல்ல எல்லைக்காளியை வணங்குங்க, எல்லைக்காளிக்கு அபிஷேகம் பண்ணுங்க, எல்லைக்காளிக்கு ஒரு படையில் போடுங்க, அவங்கக்கிட்ட முதல்ல உத்தரவு வாங்குங்க. இதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு தான் நீங்கள் அந்த இடத்துல போய்ட்டு உங்கள் வேலையை செய்யணும். நீங்கள் எப்படி அதை எடுக்கிறதுக்கு கீழே பாதாள தேவதைக்கு நீங்கள் பூஜை கொடுக்குறீங்களோ அதே போல் எல்லா தேவதையான அவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக சில படையல்கள், சில தேவையான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும். மது, அதுக்கப்புறம் சுருட்டு, அவங்களுக்கு தேவையான அசைவமா சைவமா அந்த மாதிரி இது எல்லாத்தையும் கொடுத்து அவங்கள திருப்தி பண்ணி நீங்கள் அவங்ககிட்ட முதல்ல பதில் வாங்கணும். அம்மா தாயே நான் செய்ய போகிறேன், எனக்கு கூட இருந்து எனக்கு நீங்கள் அருள் பாவிக்கணும், நீங்கள் கூட நிற்கணும், நீங்களாக காளி ரூபமாக சாந்த ரூபமாக லக்ஷ்மி தேவியாக நின்று எடுத்து கொடுக்கணும் தாயேன்னு சொல்லி அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்கணும். இதுக்கு நம்ம பம்பை உடுக்க வச்செல்லாம் கேட்குறோன்னு அவசியம் இல்லை.
வீட்டுக்கு சொந்தக்காரங்க மனசார போய் நின்று அவங்க வந்து பயபக்தியோட இந்த ஒரு பொக்கிஷத்தை எனக்கு கொடு, என் வாழ்நாளில் சில மாற்றங்கள் எனக்காக நீங்கள் அதை வச்சுருந்ததுக்கு இவ்வளோ காலத்துக்கு நன்றி, இதை நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கை மேம்படும், என் குடும்பம் முன்னுக்கு வரும், இவ்வளோ நாள் கஷ்டத்துக்கு இது ஒரு நல்ல தீர்வாக அமையும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட நீ வேண்டி அபிஷேகம் பண்ணி அங்கே இருக்கிற அந்த அம்மாவுக்கு பண்ண அபிஷேக நீரை எடுக்கணும். அவங்க காலடியில் இருந்த குங்குமம், மஞ்சள், திருநீர் எல்லாத்தையும் எடுக்கணும். எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சுட்டு நம்ம அங்கே ஒரு படையில் போட்டு சில வேலைகள் வந்து செய்யணும். இந்த மாதிரி எல்லா தேவதையை மதிக்காமல் நீங்கள் செஞ்சீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, சம்மந்தமே இல்லாமல் யாராரோ வந்து நிற்பாங்க. அப்புறம் போலீஸு, கோர்ட்டு, கேஸு இந்த மாதிரி விஷயங்களை அது வந்து அடுத்த லெவலுக்கு அது வந்து திமிரும். அந்த மாதிரி திரும்புறதுக்கு முன்னாடி நீங்கள் சில வேலைகளை வந்து கரெக்டாக தவறாமல் பார்த்து சில விஷயங்கள் செய்யணும். அதுக்கு உகந்த நாள் என்ன, அந்த அம்மனுக்கு உகந்த நாள் என்ன, அன்றைக்கி போங்க, அன்றைக்கி செய்யுங்க. எதுவும் அவசரப்படாமல், பதட்டப்படாமல், மற்றவங்க கூட இருந்து குழப்பி விடுவாங்க, அவங்க பேச்செல்லாம் கேட்காம நிதானமாக செய்யுங்க. நல்லபடியான ஒரு வழியை அந்த தாய் வழி விடுவா. அப்படி விடும்போது நீங்களும் நல்லபடியாக வெற்றி பெற்றுவீங்க. இருக்கிற விஷயமும் நல்லபடியாக நடக்கும். இதோட முடியல, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு படியை தான் நீங்கள் கடக்கிறீங்க. முதல் படி குலதெய்வ வழிபாடு. புரியுதா? அதை முடிங்க. அவங்க தான் உங்களுக்கு எல்லை தேவதையாக வருவாங்க. வருஷத்துக்கு எல்லை தேவதை யாருன்னு தெரியாமல் இன்றைக்கி நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஆடு, கோழி பலி கொடுத்து அந்த அம்மனை ஊர் ஃபுல்லாக சுற்றி தூக்கிட்டு வருவாங்க பாருங்கள். அவங்க தான் எல்லா தேவதை. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து சரி பண்ண பிறகு சில விஷயங்கள் உங்களுக்கு அவங்க நல்லபடியான முடிக்கிறதுக்கு அருள் ஆசை செய்வாங்க. சரியா? இதே போல் அடுத்த விஷயத்தை பார்க்கும்போது வேறு யாரெல்லாம் பாதுகாப்புக்காக வந்து நிற்பாங்கன்றதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இப்போ சொன்னது வரையும் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.